சாவடிக்க பாக்குறேன், உன்னை விஷ வச்சு கொல்றேன் பாரு. வா வா, இந்த குடி 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 குடி. ஐயோ, இந்த பக்கம் பாம்பு, இந்த பக்கம் யானை. ஐயோ, ஒன்றும் செஞ்சாதீங்க. அவனுக்கு சாவுக்கு அப்புறம் பால், எனக்கு பாலுக்கு அப்புறம் சாவா. குடிச்சிடுறேன், நானே குடிச்சோம். குழந்தை கொண்டு வந்த இந்த கேசட் குற்றவாளிகளுக்கு சாதகமாக அமையும் என்று நினைத்தோம். துரதிருஷ்டவசமாக அப்படி அமையவில்லை. ஆகவே இந்த கோர்ட் அந்த சாட்சியத்தை நிராகரித்து விட்டு தீர்ப்பை வழங்குகிறது. குற்றவாளிகளான தியாகராஜன், லட்சுமி ஆகிய இருவரையும் செக்ஷன் என்னை காப்பாத்திட்ட. நான் மட்டும் பெருசா என்னையா பண்ண? கொலை பண்றதுக்கு சின்ன ஐடியா தானே கொடுத்த, என்னைய ஒண்ணும் பண்ணாது. நான் தான் அவங்கள சதக் சதக்குன்னு குத்தனை, தங்கச்சியையும் மாப்பிள்ளையும் உள்ள தலனை. அரண்டவங்கனுக்கு இருந்ததெல்லாம் பயங்கர மாதிரி நான் இல்லன்னு பேணாத்துறீங்களே. இதுக்கே இப்படின்னா நாளைக்கு போலீஸ் கூட்டிட்டு போய் முட்டிக்கு முட்டி லட்டியில தட்டினா எல்லாத்தையும் கொட்டிடுவீங்க போல இருக்கு. இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரத்தில் ஒரு குழந்தையின் அசாத்தியமான சாமர்த்தியத்தாலும் தெய்வ அருளாலும் ஆர்ஜி எனப்படும் ஆர் கணேஷ் என்பவரும் குயிலி என்பவரும் தான் உண்மையான குற்றவாளிகள் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதற்கான வழக்கு தனியாக நடைபெறும். அதுவரை இவர்கள் இருவரையும் சிறையில் வைக்குமாறு இந்த கோர்ட் ஆணையிடுகிறது. நிரபராதிகளான தியாகராஜனையும் லட்சுமியையும் இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது.